நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பாலசுப்பிரமணியன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு நமது நாட்டின் குடியரசு தினம். அந்நிய அரசிடமிருந்து 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திரம் பெற்ற நாம 1950 ஜனவரி 26இல் குடியரசாக அறிவிக்கப்பட்டு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வருகிறோம். உலகின் மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாடு நம்ம பாரத திருநாடு. அந்த காலத்திலெல்லாம் மிகப்பெரிய உணவு பஞ்சம் இருந்தது. 30 கோடி முகமுடையாள்னு பாரதி அப்பவே பாடி வச்சார். அன்னைக்கு பஞ்சம் இருந்தது. வெளிநாட்டிலிருந்து கப்பல் வருமான்னு தலைவர்கள் பார்த்துக்கிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. கப்பலில் கோதுமை வரும், அதை மக்களுக்கு கொடுத்து அவர்களது பசியை அந்த காலத்தில் அரசாங்கம் போக்குச்சின்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தின் பேர் PL 480, PL 480. 30 கோடி மக்கள் இருந்த நாட்டில் உணவு பஞ்சம். இன்னைக்கு உணவு பஞ்சம் இல்லை, தன்னிறைவோடு இருக்கிறோம். இது ஓர் உதாரணம். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நாம் கடந்த 75 ஆண்டுகளில் நிறைய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். பாலசுப்பிரமணியன் சார், கல்வி, தொழிற்சாலை, மருத்துவம், விஞ்ஞானம், அடிப்படை தேவைகள்னு எல்லாத்துலேயும் அபரிமிதமான வளர்ச்சி அடைந்துள்ள நமது நாட்டின் குடியரசு தினம் இன்னைக்கு. மகிழ்ச்சிகரமான நாள். இந்த நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட, இந்த நாட்டுக்கு ஒரு குடிமகனா நாம் என்ன செய்திருக்கிறோம்னு சிந்தித்து செயல்படணும். நம்மளை நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இன்னமும் நமது நாடு முன்னேற்றம் காணணும். நாம் வளர்ந்து வரும் நாடாகத்தான் இன்னும் இருக்கிறோம். வளர்ந்த நாடா, மேலை நாடுகளுக்கு ஈடு கொடுக்கும் நாடா மாற ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கணும், உழைக்கணும். அந்நிய அரசிடமிருந்து விடுதலை பெற்றது அப்போது. அறியாமை என்ற இருளில் இருந்து விடுதலை பெறணும். தீவிரவாதம், பிரச்சனைகள், சிரமங்கள் இல்லாத பாரதம் வேண்டும். வன்முறை இல்லாத சமுதாயம் வேண்டும். வறுமை இல்லாத தேசம் வேண்டும். உழவு நலியாத கிராமம் வேண்டும். கண்ணியம் காக்கும் இதயங்கள் வேண்டும். மதுவின் தீமையை உணர வேண்டும். கல்லாமை முற்றிலும் அகல வேண்டும். இயற்கையை அழிக்காத இதயம் வேண்டும். காந்திஜியின் அகிம்சையை பேண வேண்டும். பார் முழுவதும் மூவர்ண கொடி பறந்திட வேண்டும். பாரதத்தின் புகழ் தரணியில் ஓங்கிட வேண்டும். அதேபோல் நோய் நொடி இல்லா உலகம் உருவாக வேண்டும். இது நமது நாடு, நமது தேசம், நமது மக்கள் என்ற பரந்த மனப்பான்மையோடு செயல்படுவோம். நமது நாட்டை உலகினில் உயர்ந்த இடத்தில் அமர்த்துவோம். பாலசுப்பிரமணியன் சார், இதற்கு ஒரு தனி மனிதனா நான் என்ன செய்ய முடியும், நான் மட்டும் செய்து என்ன சாதித்திட முடியும்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. தனிமரம் தோப்பாகாதுதான். ஆனால் ஒவ்வொருவரும் இப்படி நினைச்சா எப்படி? ஒரு கை ஓசை எழுப்பாது. அனைவரும் ஒன்று சேரணும். ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டா தோப்பு உருவாகும் இல்லை? அப்புறம் என்ன? நாம் நமது கடமையை கண்ணும் கருத்துமா செய்வோம். ஒரு காலத்தில் கார், தொலைபேசி, தொலைக்காட்சி பெட்டி, கணினி இதெல்லாம் இருந்தா ஆடம்பரம்னு சொன்னாங்க. இப்போ அப்படியல்ல, இதெல்லாம் அத்தியாவசிய பொருளாயிடுச்சு. கடற்பயணம், விமான பயணம்லாம் கூட ஆடம்பரமாக கருதப்பட்டது. இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. இன்னைக்கு ஆடம்பரம் என்பது வளமாகவும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல இல்லற வாழ்க்கை, அன்பான குடும்பம், அழகான மாசில்லாத சுற்றுச்சூழலில் வாழ்வதுதான் ஆடம்பரம். அதனால் இதை தேடி நாடி செல்வோம். அனைவருக்கும் உங்கள் மூலமாக குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.